Hi everyone, good morning. Welcome back to English and Maths Academy. இது 9th Mathematics Chapter 2 Real Numbers. Exercise 2.1ல போன வீடியோவில் 3rd ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 3rd செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3rd செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 அண்டு 0.11. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில 5 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். போன வீடியோவில் என்ன பண்ணோம்? இதை ஏ அண்டு பின்னு எடுத்துக்கிட்டு q ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அந்த பேட்டர்னில் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ மற்றொரு மெத்தடில் இதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த 0.1 எப்படி எழுதலாம்? 0.1 ரேஷனல் ஃபார்ம் எழுதுகிறப்ப இட் இஸ் ஈக்குவல் டு 1/10. ஓகே, அண்ட் 0.11 இட் இஸ் ஈக்குவல் டு 11/100. இப்போ எப்படி இருக்குது? p/q பேட்டர்னில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள். இங்கே 10 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இல்லையா? இப்போ ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணணும். அதாவது ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும். அப்போ 10க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா 100 தான். இது போல் மல்டிபிளில் எது பெரிய நம்பரோ அதான் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேயா? அப்போ இந்த 10 100 மாற்ற என்ன பண்ணணும்? மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 10 1s are 10 divided by 10 10s are 100. அண்ட் இது ஆல்ரெடி 100ல் இருக்குது, அப்படி எழுதிக்கங்க 11/100. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கும். அப்போ இன்பிட்வீன் என்ன நம்பர் இருக்கும்? 10க்கு அடுத்த இன்டிஜர் 11. நீங்கள் இன்டிஜராக பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். உதாரணமாக 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 20/200. இங்கே 2ஆல் இன்ட்டு பண்ணணும். என்ன வரும்? 22/200. இங்கே 200 இருக்கும். இங்கே 20, இங்கே 22 இருக்கும். இன்பிட்வீனில் 21 இருக்கும். இது போல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். உதாரணமாக 6ஆல் இன்ட்டு பண்ணுங்கள், 60 600. இங்கே 66 600. இங்கே 60, இங்கே 66. இன்பிட்வீன் என்னென்ன இருக்குது? 61/600, 62/600, 63/600. இது போல் 65 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ அதுவே நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிரும். அப்படி வேண்டாம் அப்படின்னா இந்த 10க்கும் 11 கிடையில உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்கேல் என்னென்ன இருக்கும்? 10.1, 10.2, 10.3 அப் டு 10.9 வரைக்கும் there are 9 டெசிமல் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம அதையே எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? 10/100க்கு அடுத்து 10.1/100, 10.1/100, 10.2/100, 10.3/100 and so on, 10.9/100. ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா நம்பர்லையுமே 100 இருக்கு இல்லையா? இதை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டெசிமலை 2 பிளேஸ் தள்ளி கொண்டு வரணும். அப்போ எப்படி கிடைக்கும்? 0.101. அப்போ இந்த பக்கம் இன்டிஜர் இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. therefore the rational numbers between 0.1 and 0.11 or 0.101, 0.102, 0.103, 0.104, 0.105, 0.106, 0.107, 0.108 and 0.109. That's all. அடுத்து தேர்ட் கொஸ்டின் -1 and -2. -1க்கும் -2க்கும் இடையில 5 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணலாமா? இதை வழக்கமான மெத்தட் எடுத்துக்கலாம். டேக் a equal to -1 and b equal to -2. Now q1 equal to
1/2 into a plus b equal to -1 plus -2. இங்கே ப்ளஸ் போட அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால டைரெக்டாக -2 போட்டுருங்க. ஈக்குவல் டு -3 ஒன்ஸ் ஆர் -3 டிவைட் பை 2. இது -1, இது -2. இன்பிட்வீனில் -3/2 இருக்குது. அடுத்து Q2 எப்படி ஃபைன் பண்ணலாம்? -1க்கும் -3/2க்கு இடையில பார்க்கலாமா? Q2 equal to 1/2 into A plus Q1 equal to 1/2 into -1, Q1 equal to -3/2 equal to 1/2 into LCM எடுத்தீங்கன்னா 2 ones are -2, -3 equal to -5/2. Therefore Q2 equal to 5 ones are -5 divided by 2 twos are 4. அதே போல Q3 equal to 1/2 into அதே A தான், so A plus Q2 equal to 1/2 into -1 minus 5/4. Q3 equal to LCM எடுங்க. 4 ones are -4 -5 equal to -9. So 1/2 into -9/4 equal to -9 divided by 2 4s are 8. அடுத்து Q4 equal to 1/2 into A plus Q3 equal to 1/2 into -1 minus 9/8 equal to 1/2 into 8 ones are -8 -9 equal to -17/8 equal to 17 ones are -17 divided by 2 8s are 16. The last one Q5 equal to 1/2 into A plus Q4 equal to 1/2 into -1 -17/16 equal to 1/2 into 16 ones are -16 -17 equal to -33 divided by 16 equal to 1 into -33 equal to -33 divided by 2 into 16 equal to 32. Therefore, the 5 rational numbers are -3/2, -5/4, -9/8, -17/16 and -33/32. That's all. Okay students, எளிமையான சம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அடுத்து எக்ஸசைஸ் 2.2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.